ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 23/12/2021 மார்கழி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயில்யம் நட்சத்திரம் நடப்பில் இருக்கின்ற ஒரு நன்னாள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்தை போலவே இன்றைய தினமும் தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்கள் முக்கிய செயல்கள், புதிய முயற்சிகள், முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக செய்கிறது சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சுக்கிர பகவான் மகர ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பலாபலன்களுக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்ன என்பதனை பற்றி பார்த்து விடுவோம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குருவாரம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாள் வியாழக்கிழமைங்க. இந்த நாளினுடைய ஆதிக்கம் நிறைந்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் குரு பகவான். ஆயில்ய நட்சத்திரம் நடப்பில் வருகின்ற நாள், அதாவது புதனினுடைய நட்சத்திரம் நடப்பில் வருகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். ஆகையினால் குரு பகவானினுடைய நாளும் புத பகவானினுடைய நட்சத்திரமும், நாள் நட்சத்திரம் பார்த்து எதையும் செய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அடிக்கடி சொல்வாங்க. அந்த அமைப்பை போலவே இன்றைய தினம் குரு புதனினுடைய தொடர்பு கொண்ட அவர்களின் ஆதிக்கம் பெற்ற நாளாக இருப்பதனால் யாரெல்லாம் இந்த படிப்பில் நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புரிதல் திறன், கிராஸ்பிங் பவர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க படிக்கிற பசங்க. படிப்பில் சிறு சிறு தடைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா உயர்கல்வி போகிறதுல தடை இருக்கும், அந்த புரிதல் திறன் கம்மியாக இருக்கும், படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் குறைவாக இருக்கும். படிப்பு சார்ந்த எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு அகல வேண்டும், படிப்பிலிருந்து தடை நீங்க வேண்டும் என இன்றைய தினம் பெருமாள் சன்னிதானத்தில் பெருமாளை வழிபடுவது மிக மிக சிறப்பு. அப்படி இல்லை என்று சொன்னால் சிவபெருமானினுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. இது தட்சிணாமூர்த்தியை விட இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு படிப்பினை நல்லபடியாக கொடுக்க வேண்டும், படிப்பில் இருக்கின்ற தடைகளை விலக்க வேண்டும், நல்ல புரிதல் திறனை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் சமர்ப்பணம், வேங்கடவனிடம் சமர்ப்பணம் அடைவதற்கு மிக சிறப்பான நாள். ஆகையினால் கல்வியில் மந்தமாக இருப்பவர்கள் கூட, ஞாபக சக்தி குறைவாக இருப்பவர்கள் கூட இன்றைய தினம் இந்த விஷயங்களை பின்பற்றி படிப்பில் இருக்கக்கூடிய தடைகளை தாராளமாக நீக்கிக் கொள்வதற்கு மிக விசேஷமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் இதனைத் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம், மேசராசி அன்பர்களே, மேச ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் இங்கே பாருங்கள், இது மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால திருமணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்துவார்கள், முயற்சிகளை எடுப்பார்கள். அதுபோல் திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்வதற்கு மிக அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பெண் தேடுவது, வரன் தேடுவது, இது போல திருமண முயற்சிகளை கையில் எடுப்பதற்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. யாரெல்லாம் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு போக முயற்சி செய்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உயர் கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வெளியிடங்களில் போயிட்டு ஹாஸ்டலில் இல்லைன்னா நிறைய பேர் இந்த கோர்சஸ்லாம் பண்ணுவீங்க, அதற்காக கொஞ்சம் வெளியில் போயிட்டு தங்கி படிப்பினை மேற்கொள்ளுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆலய தரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய தொலை தூரங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வருவது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவது, இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலுகின்ற மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை இன்றைய தினம் பெயர் கிடைக்குமே தவிர நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. பணியிட மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் இந்த நாள் அந்த பணியிட மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஏற்கனவே வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற பூர்வீகத்தில் இல்லாமல் வெளி இடங்களில் வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நாள் மிக சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு நாளாக விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேச ராசிக்காரர்களினுடைய தகப்பனாருக்கு ஒரு மிக அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. வாழ்த்துக்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை ரீதியாக நல்ல பெயர் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வேலையில் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க, வேலையில் நல்ல ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவீங்க, நல்ல லாபம் பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு பண வரவு வராதான்னா அப்படி கிடையாது. இன்றைய தினம் பண வரவு வரும். அந்த கூடுதலான முயற்சிகள் எடுக்க வேண்டிய ஒரு நாள். வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஆனால் நல்ல பெயர் கிடைக்கும். வேலை தொழில் செய்கின்ற இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இன்றைய தினம் நீங்கள் வேலை தொழில் சார்ந்து எடுக்கின்ற பெயர்கள் உங்களுக்கு நல்ல புகழினை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது மூலமாக நிறைய வாடிக்கையாளர்களை நீங்கள் சேர்க்கை செய்கின்ற ஒரு அற்புத நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல பயணங்கள் மேற்கொள்வதற்கும் மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொலைதூர ஸ்தலங்களை தரிசிப்பதற்கான ஒரு அற்புத நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அதில் மிகையாகாது. வேலை ரீதியாக சிறு சிறு பயணங்களையோ அல்லது இடமாற்றங்களையோ ஏற்படுத்த போகின்ற நாள். வேலையில் பணியிட மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் அந்த பணியிட மாற்றங்கள் எல்லாம் அற்புதமாக கிடைக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாள். பூர்வீகத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விளங்குகின்ற நாள். தொலைதூர ஸ்தலங்களை தரிசனம் செய்வதற்கு மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டே விஷயங்க. உங்களுடைய குழந்தைகளினுடைய முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், வயதான மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகளோட வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்குங்க. திடீர்னு பையன் வருவாங்க, ஃபாரின்லேருந்து வேலை செஞ்சுட்டு வருவோம், அப்படி திடீர்னு ஒரு கார் வாங்குவார், வீடு கட்டுவார், அது போன்ற சொத்து பத்துக்களை சேர்க்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் அல்ல, அவர்களுடைய குழந்தைகள். ஆகையினால் இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களை விட மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் காதல் செய்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்கள் அந்த காதல் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய காதல் அமைப்புகள் எல்லாம் கசிந்து போவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதனால் கொஞ்சம் அந்த காதலர்கள் இடையே சில அந்யோன்யம் பரஸ்பர நட்புகளை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கான செயல்களை செய்யணுமே தவிர அவங்கள டவுட் பட்டு நீங்கள் ஏதாவது கேட்குறது, உங்களை டவுட் பட்டு அவங்க ஏதாவது கேட்குறது, இதெல்லாம் தேவையில்லாத பிரிவினைக்கு கொண்டு போய்விடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பூர்வீகம் சார்ந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத வில்லங்கங்களை கொண்டு வரும் என்பதனால் இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுடுறது நல்லது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும், ஆனால் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அதான் இன்றைய தினம் விஷயமே. ஆகையினால பசங்க மேலே கேர் பண்ணிக்கணுமே தவிர நீ நான் சொல்கிறத தான் கேட்கணும், இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும்னு அவங்கக்கிட்ட ரூல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுடைய எல்லை கோடுகளை வரம்புகளை எல்லாம் உடைத்து விட்டு அவர்கள் செல்வார்கள். அது உங்களுக்குத்தான் மேலும் மேலும் மன உளைச்சலை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் மிக முக்கிய பரிகாரமாக மிதுன ராசிக்காரர்கள் எதிலும் பற்றற்று இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் பணம் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ எதிர்பாலினத்தவரால், ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் பெண்கள், பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் ஆண்கள், எதிர்பாலினத்தவர் விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஆகையினால் இந்த நாள் நீங்கள் சற்று கவனமாக கடந்து வர வேண்டிய ஒரு நாளாகவே இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய தினம் சரியான மருத்துவ முறையை அடையாளம் காண்பதற்கான ஒரு அற்புத நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வீட்டில் நல்ல மகிழ்ச்சியான சுப காரியங்கள் நடக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொத்து பத்துக்கள்னு அசையா பொருட்களினுடைய சேர்க்கைகளை அதிகமாக ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளாக விளங்குகின்ற கடகராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள், அவர்களுக்கு பிடித்த புடவை, நகை, நட்டு அப்படின்னு என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் வாங்கி குவிச்சிருவாங்க. வீட்டில் இந்த வாஷிங் மிஷின் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லா இருக்குமே, எதெல்லாம் அவங்களுக்கு வீட்டு வசதியை பெருக்குவதற்காக சூப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த பொருட்களினுடைய சேர்க்கையெல்லாம் இன்றைய தினம் கணவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஐஸ் வச்சாவது வாங்கிடுவீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளம் பருவத்தில் இருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது.
திருமணம் சார்ந்த சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் இந்த நாள் ஒரு மிக அற்புதமான நாளாக விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால் வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த திருமண முயற்சிகளை தாராளமாக கையில் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை துணையினால் நல்ல சுகங்கள் கிடைக்கின்ற, வாழ்க்கை துணையினால் நல்ல மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பங்கு மிக மிக பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. ஆகையினால் இன்றைய தினம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு சகல விதங்களிலும் ஏற்றங்களை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் ஏற்கனவே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை, நல்ல ஒரு பொருளாதார லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ சிறு சிறு பயணங்களை, உத்தியோக ரீதியாக தொழில் நிமித்தமாக சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் ஒரு சிலருக்கு இட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வசதியாக இல்லை, இதை விட இன்னொரு வீடு நம்ம மாற்றிக்கிட்டு போகலாம், ஒரு நல்ல வீடாக பார்த்து போகலாம் அப்படின்னு தங்களுடைய மனை மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுடைய முயற்சிகள், வேலை சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான நாள். வேலை இல்லாத நண்பர்கள் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு வேலைகளை முயற்சி செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த வேலை சார்ந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆகையினால் இன்றைய தினம் வேலை இல்லாதவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம், அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப வேலை. இன்றைய தினம் உங்களுடைய முயற்சி மற்ற விஷயங்களில் இருக்கிறத காட்டிலும் வேலை தொழில்னு வேலை தொழில் அமைப்புகளில் மட்டுமே உங்களுடைய எண்ணத்தை குவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் மீடியா, பேப்பர், பிரிண்டிங், சினிமா, கலைத்துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இசைக்கலைஞர்கள் இவருக்கெல்லாம் ஓரளவுக்கு வேலை தொழில் ரீதியாக நல்ல பெயர் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஆனால் கடுமையான முயற்சிக்கு பிறகு அந்த பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைய தினம் வயதான அல்லது ஏற்கனவே மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, ஏதேனும் நோய்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆகையினால் இன்றைய தினம் சிம்ம ராசிதனை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் தன்னில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறு சிறு கடன் அமைப்புகளை நீங்கள் வெளியில் எதிர்பார்க்கின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆகையினால் கேட்கின்ற இடத்துல கடன் கொடுத்துருவாங்க, ஆனால் அந்த கொடுக்குற கடன் நம்ம திரும்ப அடைக்கணும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய அளவு அறிந்து அத்தியாவசிய தேவைகளை மட்டும் அறிந்து அந்த கடன் அமைப்புகளை பெறுவது மிக மிக சிறப்பு. தேவையில்லாமல் வாங்கி குவிச்சு வச்சுட்டிங்கன்னா அதை நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. ஆகையினால் அளவறிந்து செலவு செய்வதும் அளவறிந்து கடன் வாங்குவதும் மிக சிறப்பு. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அப்படின்னே நான் சொல்லுவேங்க. சரி, அப்படி என்னெல்லாம் இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நண்பர்களுக்கு திடீர்னு பல்ப் எரியுங்க. என்ன பல்ப் எரியும்? காதல் அமைப்புகளால் கவரப்படுவார்கள், கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். எதிர்பாலினத்தவர் மேலே அப்படி சற்று மனம் தடுமாற்றம் அடைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற காதல் அமைப்புகளில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த காதல் வெற்றியும் பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கையில் நல்ல பண வரவு, பணப்புழக்கம் இருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் தொழில், வேலை, வியாபார ரீதியாக பெரிய பெரிய லாபங்கள் இல்லாவிட்டாலும் அவரவருடைய உழைப்பிற்கு ஏற்ப கையில் வருமானங்கள் வருகின்ற மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கன்னியாராசிக்காரர்களும் மனம் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு பாடுவோம் இல்லையா, அந்த அளவிற்கு இன்றைக்கி போகலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. மனம் போகிற போக்கில் கால் போனால் என்ன அப்படின்னு உங்களுடைய மனம் எதை நோக்கி செல்கின்றதோ அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் திருப்புகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால் இன்றைய தினம் உங்களுடைய மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நாளாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும்
இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் சார்ந்த முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு மருத்துவ உதவியோடு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிறு சிறு லாபங்களோ வரவுகளோ ஏற்படுகின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலை மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வேலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கவிதை எழுதுபவர்கள், கதை ஆசிரியர்கள், புது புது ஆக்கங்களை உருவாக்குபவர்கள், கிரியேட்டிவிட்டியோடு வேலை செய்பவர்கள் எல்லாம் இன்றைய நாளினை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அளவிற்கு புது புது சிந்தனைகளும் புது புது ஆக்கங்களும் மனதில் எழுகின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே பெறுகின்ற ஒரு நாள் அப்படின்னு நான் இந்த நாளினை சொல்வேங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஜாலியாக இருப்பீங்க, உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்க, எதிலும் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பீர்கள். இன்றைக்கி வேகாத வெயிலில் வேலை செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஏசி போட்டால் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு கொஞ்சம் சொகுசு தன்மையை மனம் நாடுகின்ற ஓடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையில் அதிக நாட்டத்தை காட்டுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இன்றைய தினம் யாரெல்லாம் இந்த வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஏதேனும் ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு ஏதேனும் ஒரு அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கையை நோக்கி உங்களுடைய மனமானது குவிகின்ற ஒரு அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். இது அந்தந்த வயதினை பொறுத்தது. ஆகையினால் 4ஆம் பாவகத்தில் ராசிநாதன் திக்பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற ஒரு நாள். சொத்து பத்துக்கள் மீதும் வண்டி பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு எது மேலே ஆசைப்படுவாங்க? வண்டி வாகனங்கள் மேலே ஆசைப்படுவாங்க. வண்டி வாகனங்களிலும் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதுவும் குறிப்பாக பாரம்பரியமான சொத்துக்களை எல்லாம் ஒரு சிலர் வாங்குவதற்கான ஒரு அற்புத நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும், எதிலும் மன திருப்தியான ஒரு நாளாகவும், தாயாருக்கு நீங்கள் ஓடி ஓடி நல்ல பணிவிடைகள் செய்து அவர்களை கவனித்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் தினம் வேலை செய்து கூலி பெறுகின்ற நண்பர்களுக்கு நல்ல ஒரு லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே நான் இந்த நாளினை கூறுவேன். சரி, எல்லா விஷயங்களுக்கும் ஏற்றம் கொடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு சில விஷயங்களில் இன்றைய நாள் மிக சிறப்பு. அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய படிச்சிருக்கேங்க. இந்த இந்தியாவில் விட வெளியிடங்களில் போனால் என்னோடய படிப்புக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நானும் வெளிநாடு வெளிமாநிலம் போக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக வெளியிட மாற்றங்களுக்கான முயற்சிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு எந்த விதமான ஒரு இடமாற்றமாக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு இடமாற்றமோ அல்லது வேலை தொழில் ரீதியாக பயணங்களோ அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் அப்படியே மூமெண்ட்லேயே இருக்க போகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முயற்சிகள் ஒரு சிறு விரயங்களை கொடுக்கலாம், தோல்விகளை கொடுக்கலாம், அதன் பிறகு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு சிறு சிறு தடைகள் ஏற்படும். அதற்காக துவண்டு விடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் இசைத்துறை சார்ந்து தொழில் அதாவது இசை சினிமா இந்த மாதிரியான கலைத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கின்ற புகழ் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்கு விளங்குகின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சொத்தை என்னால் விற்க முடியலப்பா, இதை விற்று தான் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஏதேனும் ஒரு சொத்து விற்பனையின் மூலமாக வேறு சிலவற்றை செய்வதற்கான கமிட்மெண்ட்ஸை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அந்த சொத்துக்கள் விற்பது, அந்த சொத்துக்கள் விற்பது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிவது, இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கணும், அதில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் யாரெல்லாம் இந்த இடமாற்றத்தை எதிர்நோக்கி போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருப்பதனால் எந்த செலவு நமக்கு தேவை அத்தியாவசியம், எந்த செலவு நமக்கு அத்தியாவசியமற்ற செலவு என்பதனை பார்த்து செலவு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை சார் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு சார், இருக்கட்டுங்க.
சார் பாத சனி போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். எந்த சனி வேணால் போகட்டுங்க. இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 7.5 சனி, பாத சனி, அந்த சனி, இந்த சனின்னு எந்த சனி நடப்பில் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் லாபங்களையும் மகிழ்ச்சியான அமைப்புகளையும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரங்களிலும் சரி ஏற்படுத்துகின்ற ஒரு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது தனுசு ராசிக்கு. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், கூலிக்கு போகலாம், தொழில் பண்ணலாம், கூட்டுத்தொழில் பண்ணலாம், என்ன விதமான பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். எந்த தொழில் ஜீவன அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதில் ஒரு நல்ல லாபத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. நல்ல வருமானங்களையும் நல்ல வரவுகளையும் தொழில் சார்ந்த அடுத்த கட்ட முயற்சிகளில் வெற்றிகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு மிக சிறப்பான அற்புதமான பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எதனையெல்லாம் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும், கையில் நல்ல பணவரவு இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கொழிக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் உங்களுடைய பேச்சால் சகல அமைப்பு மக்களையும் நீங்கள் வெற்றி கொள்ளுகின்ற ஒரு நாளாகவும், அடுத்தவருடைய மனதை கவர்வது போல இன்றைய தினம் சற்று கவிதை நடையில் பேசுகின்ற கதை நடையில் பேசுகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுடைய பேச்சு ஜாலத்தால் சகல அமைப்புகளையும் வெற்றி கொள்ளுகின்ற ஒரு மிக சிறப்பான நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரே விஷயந்தாங்க. ராசியிலேயே ராசிநாதன் வலுத்திருக்கிறார். ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. இந்த ஜென்ம சனி இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சோம்பல் தனத்தை கொடுக்குங்க. இன்றைக்கி இந்த வேலையா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு மறுநாள் பார்த்துக்கலாம், இன்னும் எக்ஸாமுக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கே, 24 மணி நேரம் டைம் இருக்கே அப்படின்னு காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கின்ற, காலத்தை தள்ளி போடுகின்ற ஒரு சோம்பல் தனத்தை கொடுக்கும். அந்த சோம்பல் தனத்தை மட்டும் இன்றைய தினம் விலக்கிட்டு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்க தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். நல்ல சம்பளத்துக்கே வேலை கிடைக்குங்க. இன்றைய தினம் மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறத விட வேலை தொழில்னு உங்களுடைய ப்ரொஃபஷன் லைஃபுக்குள்ள முழுக்க கவனத்தை ஒருநிலைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் போதுமானது. வேலை சார்ந்த நல்ல புகழ் பெறுகின்ற, வேலை இல்லாத நண்பர்களுக்கு கூட அவரவர் தகுதிக்கு ஏற்ப வேலைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிலருக்கு நல்ல கௌரவ பட்டங்களும் மரியாதைகளும் தேடி வருகின்ற ஒரு அற்புதமான நாள். 4 பேர் மதிக்கிற மாதிரியான இடங்களில் நீங்கள் இருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை நிறைய சுகங்களை எதிர்பார்ப்பீங்க. கொஞ்சம் வேர்வை தண்ணி வர மாதிரி உழைக்கணும், ஐயோ அதெல்லாம் எப்படி, உடம்பு வலிக்கும் இல்லையா, அதெல்லாம் முடியாது, எனக்கு ஏசி போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுகங்களை நோக்கி மனம் ஈர்க்கப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருப்பதனால் சுகங்களை சற்று தள்ளி வைத்து விட்டு நீங்கள் உழைப்பை போட்டீங்க அப்படின்னா நல்ல மேன்மைகளை தொழில் ரீதியாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தாங்க. யாரெல்லாம் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் அப்படின்னு பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் போயிட்டு வேலை தொழில் பண்ணணும். ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயர் படிப்புக்காக வெளியிடங்களில் போய் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரியான ஆட்களுக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாளாக விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு இடமாற்றங்களையும் பயணங்களையும் மேற்கொள்ளுகின்ற மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்படுகின்ற விரயங்கள், அந்த விரயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப விரயங்களாக மாற்றிக்கணும். உங்களுடைய குடும்பத்திற்காகவோ, பூர்வீகத்திற்காகவோ, தந்தையாருக்காகவோ, ஏதேனும் ஒரு வகையில் குடும்ப உறவுகளுக்காக, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காகவும், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சொகுசு விஷயங்களுக்காகவும் நீங்கள் சற்று செலவுகளை கூடுதலாக செய்கின்ற ஒரு நாளாக இருப்பதனால் எதுக்கு செலவு செய்யணும், ஏன் செலவு செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து செலவு செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, செலவுகளை இழுத்து பிடிக்கணும். இன்றைய தினம் கூடுதலான செலவாவதற்கான ஒரு நாள். வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வருமானம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். கொஞ்சம் தான் வருமானம் வரும். அந்த வருமானத்தையும் பரவாயில்லைன்னு வர வருமானத்தையும் நீங்கள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் செலவு செய்கிறது அந்த விதத்தில் நல்லது இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தூக்கம் வராதவர்களுக்கு கூட நல்ல நிம்மதியான உறக்கம் ஏற்படுகின்ற நாள். சற்று தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிறு மருத்துவ செலவுகளை கொடுப்பதற்கான, குறிப்பாக தகப்பனாருக்கு சிறு மருத்துவ செலவுகளை கொடுப்பதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால்
தொழில், வியாபாரம், வேலைன்னு எந்த விதமான ஜீவன அமைப்பாக இருந்தாலும் சரி, சின்னதாக பொட்டி கடை தான் சார் வச்சுக்கிட்டு இருக்கேன், தினம் தினம் எனக்கு 100 ரூபா வியாபாரம் ஓடினா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி 120 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடும். அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக ஒரு படி முன்னேற்றமான லாப அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைன்னு அவர்களுடைய மனதிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொழில் ரீதியாகவும் நல்ல லாபங்களும் கிடைக்கும், நல்ல தனவரவு வருங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகளை எதிர்பார்த்திருப்பார்கள். இந்த லாட்ரி சீட்டில் இவ்வளோ விழுமா, இந்த விஷயத்தில் இவ்வளோ விழுமா, எதிர்பாராமல் போகும்போது திடீர்னு கூரையை பிச்சுக்கிட்டு கோடிகளில் கொட்டுமான்னு, அதுபோல் சிறு சிறு எதிர்பாராத வகைகளில் லாபங்களும் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நீங்கள் எங்கெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ அங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்காம எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து திடீர் அதிர்ஷ்டத்தை போல திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்வது மிக சிறப்பு. வேலையில்லாத நண்பர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சம்பளத்தையும் கொடுக்கின்ற ஒரு நாளாகவே, எதிலும் மன திருப்தியான ஒரு நாளாக. ஆனால் என்ன ஒன்று, அஷ்டமாதிபதியாகி அவர் 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு எதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் ஜாலின்னு நினைக்கிறீங்களோ, நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, ரைட்டுன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் மற்றவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து உங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் மிக சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.